ஹalleluya. கை இருக்கிறவங்க மட்டும் உயர்த்தி சொல்லணும் ஹalleluya. இல்லைனாக்கா பரவாயில்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவன் தாமே இந்த நாளை ஒரு ஆசீர்வாத நாளாக இங்க கூடி வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சித்த கிருபையா இருக்கிறது. ஆகினால எவ்வளவு பேருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்க்காது. ஆனால் தேவன் அவருடைய சமூகத்துக்கு எங்களை எல்லோருமாக பெயர் சொல்லி அவரே அழைத்து வந்திருக்கிறார். இது எங்களுடைய மாம்சீகமான சிந்தனையால தேவனுடைய கிருபையினால அவர் நம்ம நேசித்தபடியினால அவர் இந்த நாளை ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து அவரு நாம் தொழுது கொள்ளும்படியாக அவருக்கு நாம் நன்றி சொல்லப்படும்படியாக இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த சபைக்கு நாம் வரதுக்கு முன்பதாகவே நமக்கென்று ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். நான் எதுக்காக தேவன் இந்த நாளை எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கார், அவருக்கு நான் நன்றி சொல்ல போறேன், அவரை நான் மகிமைப்படுத்த போறேன், அவருக்கு என்ன ஒப்பு கொடுக்க போறேன் என்று அந்த மனநிலையில நீங்கள் வரும்போது பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் ஆசீர்வாதத்தோடு தேவன் இங்கே உங்களை அனுப்புவார். ஹalleluya. அதனால நமக்கு என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு நிச்சயம் இருக்கணும். என்னன்னா இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல இருக்கிறோம், வருஷத்தின் கடைசி மாதங்களில் இருக்கிறோம். அதனால ஜனவரி கண்டவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை காணாத எவ்வளவு பேர் போயிருக்க கூடும். ஏனென்ற ஆபத்துல நெருக்கடியில ஏற்பட்ட சூழ்நிலையில பார்க்கும்போது அந்த நிலைமையில நினைச்சு பாருங்கள், அவர்கள் நினைச்சிருப்பார்களா இன்றைக்கு மரணம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் மரணம் என்பது ஒரு திருடனை போல வரும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக, தேவனுக்கு சார்ந்தவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கை போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தே தான் இருக்கும். ஒருவேளை நீங்க அங்க இருக்கலாம், ஒருவேளை நான் இங்க இருக்கலாம், எல்லாருக்கும் பிரச்சனை இருந்தே இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு வருகிறேன். ஆமென். அவரை நம்பி வருவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என்னை நம்பி வருவர்களுக்கு ஒருபோதும் நானு புறமே தள்ள மாட்டேன் என்று சொன்ன தேவனுக்கு ஆழ்ந்த ஒரு விசுவாசமும் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். என் வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசித்து என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹalleluya. சொன்னவர் கட்டாயமாக செய்வார். ஆனால் நாம் தான் நம்ம சோதித்து பார்த்து தேவனுடைய சமூகத்துல நாம் இருக்கிறோமா, அவருடைய பார்வைக்கு உகந்தவர்களாக நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை வாழ்கின்றோமா என்று உணர்ந்து செயல்படும் போது ஒருவேளை சோர்வுகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் அது மத்தியில அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியாக தேவனே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஜெப குறிப்புல முதல் ஜெப குறிப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டது என்று யாரா சொல்ல முடியுமா? நோயாளிகளுக்காக, இல்லைங்களா? நோயாளி நிச்சயமாகவே எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடவுள் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ಆರೋಗ್ಯವೇ ಭಾಗ್ಯ. ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲದೆ ಅಸ್ತಸ್ತು ಏನೇ ಸಂಪತ್ತು ಇದ್ರೆ ಏನೋ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ಆರೋಗ್ಯವೇ ಭಾಗ್ಯ. ಆ ಆರೋಗ್ಯ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ஹalleluya. தயவுசெய்து எழுந்து நிற்பு என்ற தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். யாத்ராகமம் அதிகாரம் 15 வசனம் 26 ஒரே ஒரு வசனம். யாத்ராகமம் அதிகாரம் 15 ஒரே ஒரு வசனம். அதை நாம் எல்லோரும் தேசியது எல்லாரும் வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். தயவுசெய்து எல்லாரும் வாசிக்க வேண்டிய இந்த ವಚನத்தை. ನೀನು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿ ಬೀಳುವುದನ್ನು ಮಾಡಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ಆತನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನೆಲ್ಲ ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ನಾನು ಐಗುಪ್ತರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಒಂದನ್ನು ನಿಮಗೆ ಬರಗೊಡಿಸುವುದಿಲ್ಲ. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನೇ ನಿಮಗೆ ஆரோக்கியதாத்தனு. ஒரு வினாடி நாம் ஜெபத்திலே ஒப்பு கொடுப்போம். மனிதனுடைய சத்தம் ஒன்றுத்துக்கும் வலுவாது. ஆவியானவர் தாமே நம்மோடு பேசும்படியாக அவர் தாமே நம்ம அழைத்து வந்திருக்கிறார். ஆகினாலே நானும் நீங்கள் விசுவாசிக்கின்ற தேவன், நம்மோடு பேசுகின்ற தேவன். அவர் எங்கேயோ இருக்கிறவர் இல்லை, எங்கள் மத்தியிலே இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிற தேவனே,
மரணத்தை ஜெயித்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறதுனால ஒப்பு கொடுப்போம். நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளை ஒரு ஆயுசு நாட்களாக இங்க கூடி வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் தாமே கொடுத்திருக்கிறீரப்பா. இங்க அழைத்து வந்தவர் நீரா இருக்கிறீர். ஆகினால இது உம்முடைய பாதப்படியில எங்களை ஒவ்வொருவரும் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதுக்காக நீர் எங்களை அழைத்து வந்தீரோ அதனுடைய விருப்பம், உம்முடைய விருப்பத்தின்படி அது நிறைவேறும்படியாக ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பம், ஒவ்வொருடைய தேவைகள் முன்கூட்டி அறிந்தவர்கிறபடினால அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறது முன்பதாகவே நாம் எதுக்காக ஜெபிக்கிறோம், எங்களை எதிர்பார்ப்பேன் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. ஆகினால பிள்ளைகளாக தகப்பனுடைய உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, அற்புதத்துக்காக அல்ல, உண்மை அறிந்து உண்மை நேசித்து உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மீதியான எல்லா ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய், உறுதிப்படுத்த வேண்டுமாய் அப்பா. நம்முடைய சமூகத்துல எங்களை நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வசனத்தின் வழியாக நீர் பேசும் அப்பா. ஏனென்றால் நீர் பேசுகின்ற தேவனா இருக்கிறீர் அப்பா. உன்னுடைய மனுஷனுடைய சத்தம் ஒன்றுத்துக்கு உதவாது. ஆவியானவரே, என்னை மறைத்து நீர் பேசி அதனுடையாக உங்களுடைய நாம ஒன்றே மகிமை அடையும்படியாக வந்தவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு அப்பா உண்மை நம்பி வந்திருக்கிறார்களோ, ஒரு ஊழியக்காரர்கள் அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, என் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்ன வழி நடத்துவார், அவர் என்ன தேற்றுவார், அவர் என்ன பலப்படுத்துவார், அவர் என்ன சுகப்படுத்துவார், அவர் எனக்கு அவருடைய சமாதானத்துக்கு அருள்வார் என்று அவரையே இயேசுவே நம்பி வந்திருக்கிறோம். அவர் எல்லாரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா. எங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கிறார் இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்துல ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த நாளானது இங்க தேவனுடைய கிருபையினால தேவன் தந்த இந்த ஆசீர்வாதத்திலே அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வாசகத்துல விமோச்சன காண்ட அத்தியாய 15 வாக்கிய 26 யாத்ராகம அதிகாரம் 15 ವಚನ 26 நாங்கள் வாசித்து பார்க்கும் போது, ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿಬೀಳುವುದನ್ನು ಮಾಡಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆದರೆ ನಾನು ಐಗುಪ್ತರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಒಂದನ್ನು ನಿಮಗೆ ಬರಗೊಡಿಸುವುದಿಲ್ಲ, ಯೆಹೋವನೆಂಬ ನಾನೇ ನಿಮಗೆ ஆரோக்கியதாத்தனாகிದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. தேவன் தான் நமக்கு ஆரோக்கியத்தின் தேவனா இருக்கார். இந்த அனாரோக்கியத்துக்கு காரணம் நம்முடைய செயல்பாடாக இருக்கலாம், நம்முடைய குற்ற குறைகளா இருக்கலாம். தேவன் நம்ம ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய செயல்பாடுகளை தேவனை மகிமைப்படுத்தாத சூழ்நிலையில சுயத்துக்காக நேரத்தை செலவழித்து சுய விருப்பங்களுக்காக தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களில நாங்கள் ஈடுபடும் போது நிச்சயமாக அநேக வியாதிகள், அநேக சோர்வுகள், சில டைம்ல நம்ம நினைச்சிடக்கூடாது அவன் என்ன கர்மம் பண்ணாலும் அதுக்கு இந்த வியாதி வந்திருக்குது, அவன் எந்த ஒரு தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்தானோ அதனால இந்த வியாதி வந்து இருக்குது என்று தயவுசெய்து யாரும் நியாயம் தீர்க்காதீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பல காரணங்களோடு வரலாம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக வரலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்திக் கொள்ளும்படியாக தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். யோபியை பார்க்கும் போது அவன் நீதிமானாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அதனால அவனுக்கு வந்த வேதனை, அவனுக்கு வந்த பாடு நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்க யாருக்கும் வந்திருக்காது. அவன் இழந்த நஷ்டம், அவனுக்கு ஏற்பட்ட சோர்வு, அவனுக்கு ஏற்பட்ட பலவீனம், அவனுக்கு வந்த வியாதி பார்க்கும்போது வேற யாருக்கும் வராது, அந்த அளவுக்கு வந்தது. ஆனாலும் அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவர் அதை அனுமதித்திருக்கிறார். அவன் சொன்னான், எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு, செல்வாக்குகளை கொடுத்தாரு, எல்லாரும் கொடுத்தாரு, ஆனால் அவர் தானே கொடுத்தாரு, அவர் தானே எடுத்துக்கினாரு. ஆகினால நான் எந்த சூழ்நிலையில அவரே நான் மகிமைப்படுத்துவேன். ஒருவேளை வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நம் நினைத்து பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனாலும் அதன் மத்தியில நீ சுகமா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, நஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, ஆனாலும் எல்லா சூழ்நிலையில நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், என்னுடைய பிள்ளைகளை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அந்த காரியத்துக்காக மட்டும் இல்லை. அப்பா, என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. அதுதான் அபுகுக் என்ற ஒரு மனுஷன் சொல்றாரு, என் வாழ்க்கையில எல்லாம் எழுந்து போனாலும் சரி, ஆனாலும் நான் தேவனை தான் துதிப்பேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் மகிமைப்படுத்திக்கிட்ட காரியங்களில தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிப்பார் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
சங்கீதம் 103 நாம் வாசித்து பார்க்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கீர்த்தனைகளுமாக அத்தியாயம் 100 வாக்கியம் 3 தேசத்தை எடுத்த மனுஷன் தேசம். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி அழிவில் இருந்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றாரு பாரு, அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு. நாம் தேவனுக்கு விரோதமான செயல்கள், தொடர்புகள், சகவாசங்கள் அதை மன்னித்த பேருக்கு அவர் எங்களை ஆரோக்கியத்தினாலே நடத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், வசனத்தை பார்க்கும்போது என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் போது நான் உன்னை இப்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அக்கிரமத்துல இருந்து கொண்டு தேவனுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்து தேவனை என்ன ஆசீர்வதியும், தேவனை என்ன ஆசீர்வதியும் என்று எப்படி நாம் கேட்க முடியும்? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது இல்லைங்களா? இப்போ டிராபிக்ல நம்ம போறோம், டிராபிக் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலனாக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும் இல்லைங்களா? இப்போ நவீன உலகத்துல நானும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால இங்க போலீஸே தேவையில்லைங்க. இங்க சர்க்கிள்ங்களே அது இங்கேயாவது நீங்க எந்த பாயிண்ட்ல போனாலும் எல்லா பாயிண்ட்லயும் கேமரா இருக்குது. அந்த கேமரால வண்டி நிக்க வச்சாலே போதும், உன்னுடைய வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எவ்வளவு நீ தவறு செஞ்சிருக்கா அந்த போர்ட்லயே வந்துடுதுங்க. இப்போ போர்ட்ல அந்த மாதிரி காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய காலத்துல எல்லாம் வந்துட்டு குதிரை மேல போய் சண்டை போடுவாங்க, வில்லு அம்பெல்லாம் வச்சு சண்டை போடுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன வயசுல சின்னங்களை இந்த இதுல கேம் விளையாடுறதுல பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்டார் வார்ஸ் நடக்கும். அந்த ஸ்டார் வார்ஸ் நடக்கிற கேம்ல, வீடியோ கேம்ல ஆடுறது நான் பார்த்திருக்கேன். இப்போ அந்த கேம்ஸ்ல ஆடுறது ரியல் லைஃப்ல இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பைலட்டே தேவையில்லைங்க. ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு மேலே ஸ்பை ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு எங்க பாம்பு போடணுமோ அங்க போட்டுறாங்க. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் நெருங்கி இருக்கிறோம். இந்த காலகட்டம் என்னன்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. காலம் இப்போது அழிவின் காலத்துல, அதாவது தேவனுடைய நாம மகிமை அடையும்படியாக ஞானம் பெருகும் என்று பார்க்கணும். ஞானம் பெருகி அவனை அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஞானம் பெருகி இருக்குது. அந்த காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகினால ரொம்ப எச்சரிப்போடு அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்குன்னு பார்க்கும்போது, சரி சமீபத்துல ஒரு வீட்டுக்கு போய் நம்முடைய ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் ஏதோ ஒரு விசுவாசத்துல இருந்தார்கள். அவரை குறித்து ஏதோ காரண நிமித்தமாக இன்ஃபென்ட் ஜீசஸ் என்ற ஒரு கருத்து அங்க வந்துச்சு. வரும்போது நான் சொன்ன, பிரதர், ஜீசஸ் பிறந்தாரு, நமக்காக வாழ்ந்தாரு, நம்முடைய சார்பில் அவர் சத்தாரு, உயிர்த்தாரு, இன்று பரலோகத்துல பிதாவுடைய வரப்பாசுல இருந்து நமக்காக வரப்போகிறார் என்று நான் சொன்னேன். என்னாங்க வரப்போகிறாருன்னு சொல்லிட்டே இருக்குங்க, எப்போ வந்தாருங்க, வரதே காணும்னு சொன்னார். ஆமா, ஒரு என்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வருது, கட்டாயமா வருவார். ஹல்லேலூயா. ஆனா இந்த சூழ்நிலையில என்னுடைய உயிர் மூச்சு பிரியுமானால் அதுதான் அவருடைய வருகை எனக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு மறுவாழ்வு பிறகு அவருடைய சமூகத்துல தான். இந்த சூழ்நிலையில அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 15-16 பார்க்கும்போது, இதை நான் திருடனை போல நான் வருகிறேன், தேவனுக்கு முன்பாக நீ நிர்வாணியா இருக்கிற என்று சொல்லி உன்னுடைய ஆடைகளை நீ சீர்திருத்திக் கொள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். அதாவது நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய செயல்பாடுகளை தேவனுக்கு முன்பாக திருத்தி அவருக்காக நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நாம் காணப்படும் என்று நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து அன்பார்ந்த தேவன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடை செய்கிறவராக இருக்கிறார். உடல் ரீதியில நமக்கு சௌத்துக்கள் கொடுக்கிறா இருக்கிறார். இன்னும் உலகத்து பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 17-19 நாம் வாசித்து பார்க்கும்போது, கீர்த்தனைகளை பாகத்திலே அத்தியாயம் 34 வாக்கியம் 17-18 தயவிட்டு போதும் எடுத்துங்க வாசி. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு அவருடைய எல்லா உபதிரவங்களில் இருந்து எல்லாவற்றையும் நீக்குவார். நீதிமான், அதாவது தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக மாற்றப்படும் போது, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும் போது, நீதிமான் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு எல்லா நெருக்கடியில் இருந்து, எல்லா இக்கட்டில் இந்த எல்லா ಅನೇಕ ವಿಧವಾದ ದೇವರಿಗೆ ಅದು ದೇವರಿಗೆ ಅಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ, ನಮ್ಮ ಸಂಕಷ್ಟಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அது தேசியத்தை படிங்க, அந்த வார்த்தை 17, 18, 19 அது வாசித்த. ஆமென். நொறுங்குண்ட இதயத்தை கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிடக்கூடாது தேவன் எங்கேயோ இருக்கிறாரு, நான் அநியாயம் செய்துவேன், நான் துரோகியா இருக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, நெருக்கடியில இருக்கிறவங்க தேவன் சமீபமா இருக்கிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மை விட்டு வெளிகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொல்லியிருக்கார், உலகம் முடியும் வரை நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்று சொல்லவர் இருக்கிறவராக இருக்கலாம். ஆனா உங்களுடைய மனநிலையில பாதிக்கப்படலாம், நெருக்கடப்படலாம். அவர் என்ன சொல்றாரு, அந்த சூழ்நிலையில நான் விட்டு வெளிக்கு போறது இல்லை, ஆனா நானும் நீ செக் பண்ணிக்கிறேன், நான் அவரோட கூட இருக்கிறேன்னா, அவர் சித்தத்துல இருக்கிறேன்னா, அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்து நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை மனுஷன் தவறு செய்யாதவங்க உலகத்துல யாருமே இல்ல. நான் இங்க பேசுறதுக்கு ரொம்ப யோகியம் கிடையாது, நான் கூட குற்றம் செய்துவிட்டான், நான் கூட தவறு செய்துவிட்டான், தேவன் அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார். ஹல்லேலூயா. இங்க நின்று இருக்கிறேன்னா எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, கொடுத்த இந்த ஸ்லாக்கியம் அவருடைய கிருபை. ஆமென். இப்ப எந்த விதத்துல நான் மேன்மை பாராட்டி எதுக்கும் தகுதி இல்லாத அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். ஆகினால நெருக்கடி நேரத்துல, பலவீனமான நேரத்துல, சோர்வான நேரத்துல, கட்டப்பட்ட நேரத்துல அவர் நமக்கு சமீபத்தில் தேவனா இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற தேவனா இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது, அவருக்கு விருப்பமான செயல்களை செய்யும் போது நிச்சயமாகவே தகப்பனா இருந்து நம்ம பிள்ளைகளை போல அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல ஒரு அந்தஸ்து, ஏதாவது சொத்து எல்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, அது யாருக்கு கொடுப்பாங்க, அவருடைய பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா அவருடைய ஆசீர்வாதம் யாருக்கு, நமக்கு தான். அப்ப அந்த பிள்ளைகளாகக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை குற்றக்குறைகள் இருக்கலாம், காணப்படலாம், பலவீனமா இருக்கலாம், அதாவது சகவாசத்துல ஏதாவது இருக்கலாம். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் நாம் படுக்கைக்கு போது முன்பதாக எந்த விதத்துல நான் தேவனுக்கு விரோதமான செயல்களை நான் செஞ்சிருக்கிறேன். ஒருவேளை சிந்தனையா இருக்கலாம், செயலா இருக்கலாம். யாரை நான் துரோகம் பண்ணியிருக்கேன், யாரை நான் ஏமாற்றி இருக்கேன், யாரை நான் வஞ்சித்து இருக்கிறேன், யாரை நான் அநியாயப்பட்டு படுக்கிறதுக்கு முன்பதாகவே நம்மள ஒரு ஆத்மா சோதனை செய்து கொண்டு, அப்ப இனிமேல் அந்த காரியம் நம்ம மேல நடக்காதபடிக்கு என்ன பாதுகாத்து வழி நடத்த வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நம் தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம் தேவன் எங்கோ இருக்கிறவர் அல்ல. சில பேருக்கு யாருக்கிட்ட ஜெபிக்கிறோம், எதுக்காக ஜெபிக்கிறோம், அதனுடைய பதில் கிடைக்குமா என்ற உறுதி அவர்களுக்குள்ள காணப்படுது. ஆனா நமக்கு அவர் சொல்கிற என் நாமத்துல, இயேசுடைய பரிசுத்த நாமத்துல கேட்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று நான் சொல்லி விசுவாசிக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 7 என்னன்னு வாசிக்கிறோம், ஒருவன் எனக்குள்ளும் என் வார்த்தை அவனுக்குள்ளும் நிலைத்திருக்கும் போது அவன் கேட்பதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாரா? அவன் வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கும் போது, அவருடைய விருப்பத்தின்படி வாழும் போது நிச்சயமாக அந்த வாக்கு தத்துவம் அந்த ஜெபத்தின் வழியாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக அநேக சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 91 14, 16 வாசித்து பார்க்கலாம். அது சங்கீத பாகம் 128 வாசனம் 1-6 வரை சொன்னது பார்க்கலாம். உபாகமும் 28ஆம் அதிகாரம் 1-14 வரை ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். இப்படியாக பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாத வார்த்தைகள், இதுக்கு நாம் ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே இயேசுவே, நீர் இப்படி சொல்லி இருக்கிற வார்த்தையில அதன்படி என்ன நீர் ஆசீர்வதி, அப்படிதான் நம்ம கேட்கணும். அப்போ வார்த்தையில நீ சொல்லி இருக்கிறீர, அதை நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், அது ஏழு வாழ்க்கையில அது நிறைவேறும்படியாக அப்படியாக நீர் ஆசீர்வதியும். தகப்பன் இடத்துல பிள்ளை போல நான் ஜெபிக்கிறப்பா, தகப்பன் நீரே என்ன ஆசீர்வதிக்கலைன்னா, நீரே என்ன சுகமாக்கலைன்னா, நீரே சமாதானத்தை கொடுக்கலைன்னா, வேற யாரும் அந்த சமாதானத்தையோ அந்த சுகத்தையோ யாராலும் கொடுக்க முடியாது. அது உம்மால் கூடும் என்று ஒரு பிள்ளை போல தகப்பனத்துல ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஏசப்பா எனக்கு அப்பாவா இருந்து என் ஜெபத்தை கேட்டு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறவரா இருப்பார் என்று பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வரும்போது ஒரு தேவைக்காக மட்டுமில்லை, தேவை வேண்டும், ஜெபிக்க வேண்டும், எல்லாம் நிச்சயம் உண்மைதான். ஆனா அதுக்கு மேல அவர் ஆவியோடு அவரை ஆராதிக்க வேண்டும், அவர் மகிமைப்படுத்த வேண்டும்.
நம்ம பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் ஆதி சமூகத்துல வச்சுட்டு அவர் ஆராதிக்கும் போது, அவர் மகிமைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயமாகவே அந்த ஆராதனை நேரத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். என்னென்றால் நானும் நீங்களை விசுவாசிக்கின்ற தேவன் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அந்த துதியை அவருக்கு நாம் செலுத்தும் போது, அந்த கனத்தை அவர் செலுத்தும் போது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் நீ சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது, அவரால் கூடாதது எல்லாம் கூடும். ஆனா நம்முடைய விசுவாசம் என்ன இருக்கும்? என் தகப்பன் இடத்துக்கு நான் போகிறேன். ஏதோ ஒரு ஊழியக்காரத்தில் இல்லை, என் தகப்பன் அண்ட சராசரிகளை படைத்த தேவன், அவர் ஈடு இலையில்லாத தேவன், யாருக்கும் ஒப்பிடாத தேவன். ஓ அப்பா, அந்த கனத்தை நாம புரிஞ்சுக்கினாலே போதும், சரியான நேரத்துக்கு நம்ம வருவோம். என்றால் அவர் வருகிறார், நீ வரையோ வரலையோ, அவர் நமக்கு முன்பதாக அவர் இங்க வந்து என்னை நேசிக்கின்ற குடும்பம், நான் பேர் சொல்லி அழைத்த குடும்பம் அப்படி என் சமூகத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் உங்களுக்கு முன்பதாக அவர் இங்க இருப்பார். அல்லையா? அவர் சொல்லி அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட சபை இது. ஏதோ மனுஷனுடைய சுய விருப்ப விருப்பத்தினால ஏற்பட்ட சபை கிடையாது. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட சபை இருக்கிறபடினால என் நாமத்தை தெரிந்த என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வருவார்கள், என்னை தொழுது கொள்ள வருவார்கள். அந்த எதிர்பார்ப்போடு இதை நான் தேவனுடைய சமூகத்தை நான் போகிறேன், அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, எல்லாவற்றிலும் என்னை காப்பாற்றினாரு, அவருக்கு நான் நன்றி சொல்ல போறேன். நன்றி உள்ளத்தோடு நம்ம வந்து செயல்படும் போது நிச்சயமாகவே நாம எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், நமக்கு மலை போல பிரச்சனை இருக்கலாம், அவருக்கு எல்லாமே லேசான காரியம். நம்மால் ஆகாதது அவருக்கு லேசான காரியம் என்று ஒப்பு கொடுக்கும் போது, ஆனா முதலெடுத்து அவருக்கு கொடுத்துடணும். கொடுக்க வேண்டிய அவருக்கு முதலெடுத்து கொடுக்கும் போது அவரே சொல்லியிருக்கார், முதலாக கடவுளுடைய நீதிய ராஜ்யத்தை தேடும் போது மீதியான எல்லாவற்றையும் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தருவாங்கன்னு சொன்னாரா? அவரே சொன்னாரு, நான் உனக்கு தருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். அப்ப நீ சொன்னீரப்பா, இதோ இந்த நாள் உமக்காக, இந்த நாள் இதுக்கு உமக்கு நியமித்த ஒரு நாள் ஆகினால என் குடும்பம் முழுவதுமாக உமக்கு நாங்கள் முதலெடுத்து கொடுக்கும் போது நிச்சயமாகவே அவர் செய்ய வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎರಡನೇ ಅರಸನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 5 ವಾಕ್ಯ 1-27 1-14, அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் தொடர்ந்து அங்க 27 வசனம் இருக்குது. அது குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அது பார்க்கும்போது அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்கிறது வேண்டாம். அதனுடைய சம்பவங்களை தேவனுடைய கிருபையினால நாம் அது கீழ்ப்படிகளுடைய காரியமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் தியானிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நமக்கு ஒரு படம் எடுத்து காண்கிறது, அது கீழ்ப்படுகிறது குறித்து முக்கியமாக. இப்ப என்ன சொல்றேன், தேவனுடைய வசனத்தை நீங்க கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது ஆராமியர் அந்த ஒரு ராஜ்யத்துல ஒரு சேனாதிபதி இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம இன்னொரு முறை நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். நாகமன் என்ற ஒரு தளபதி, அவன் சேனாதிபதி, அவனுடைய பராக்கிரமத்தினால அவனுடைய ராஜாவுக்கு நல்ல பேரும் புகழும் அவன் கொண்டு வருகிற சூழ்நிலை ராஜாவுடைய பார்வையில அவன் கனம் உள்ளவனா இருக்கிறான், அவன் மதிப்பு கூடுகிறவனா இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் ஒரு வியாதியிலே பாதிக்கப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். தனிப்பட்ட வியாதியிலே அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான் என்று பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது அவன் குஷ்டரோகியா இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆகினால அவர்கள் வெற்றி சிறந்த போது எல்லாம் கொள்ளை பொருளாக அவர்கள் எடுத்துன்னு வரும்போது இஸ்ராயலில் இருந்து ஒரு பெண்மணியை அவர்கள் அடிமையாக கொண்டு வந்து இந்த வீட்டுல ஒரு அடிமை பெண்ணாக வைத்துக் கொள்கிறார்கள், இந்த வீட்டு வேலை செய்யறதுக்காக. அந்த எப்பவுமே சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல யாராவது வீட்டுக்கார வேலைக்காக வச்சுக்கினாக்கா அவங்களுக்கு நம்முடைய வீட்டினுடைய ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி எப்படியோ விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுறாங்க. தெரிஞ்சுக்கின்ற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வீட்டுல அந்த வேலைக்காரி கொள்ளை அடிச்சு வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் செடின்னு போயிடுச்சு அப்படின்னு. இது உண்மை. என்னுடைய கொலை அவங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சேவியர் இங்க வராது, சேர்மனை வீட்டுல அவங்க வேலைக்காரி தான் அவங்க வீட்டு போடு இல்லாத சூழ்நிலை எல்லாம் எப்போ போறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு தான் அவங்க வீட்டுல திருடு நடந்து போச்சு. இது எதுக்காக சொல்ல வர்றதுன்னா வீட்டுக்கு வேலை வர்றவங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு எல்லா ரகசியம் தெரிஞ்சு போயிடுது, இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுல வேலைக்கு வந்த பெண்மணி அவருடைய எஜமானிக்கு சொல்றா, அப்ப நம்முடைய எஜமானம் இஸ்ராயலுடைய
தேசத்துக்கு போனாக்கா அங்க ஒரு நம்முடைய தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்க அவரு சுகமாப்பாரு. அவருக்கு இருந்த அந்த நோய், அந்த குஷ்டரோகம் தெரிஞ்சது. அது சொல்றாங்க, அந்த வேலை எஜமானி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்முடைய எஜமான் அங்க போயிருந்தாங்க, அவங்க சுகமாடுவாருன்னு சொல்லி யார் சொல்றா? வேலைக்காரு பண்ணி சொல்றான். அல்லேலூயா. சிறுவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தா நம்ம கேட்கணும். அப்ப அந்த எஜமானி சொல்ற, இந்த மாதிரி நீங்க போயிட்டு வரக்கூடாது. அது அப்ப அந்த சேனாதிபதி என்ன பண்றான்? ராஜா கிட்ட போயிட்டு இப்படியாக அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு ஒரு அவர் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லும்போது சொல்ல, நான் ஒரு கடிதத்தை தரேன், அவங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன், நீ போய் அந்த இஸ்ரேல் ராஜாவை நீ சந்திச்சுட்டு உன்னுடைய தேவைகளை நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவர் ஒரு லெட்டர், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் போயிட்டு அந்த இஸ்ரேல் ராஜா கிட்ட கொடுக்கும் போது அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறார். நீ இப்படியாக நான் அனுப்புகின்ற நபர்களுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, இந்த வியாதியில சுகமாக்கும்படியாக தேசிய அவருக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி அந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. என்ன இந்த நான் வியாதியை சுகமாக்க என்னால முடியுமா? நான் ராஜாவா இருக்கலாம், அதனால இவன் சும்மா நம்ம கிட்ட வேவு பார்த்து நம்ம சண்டைக்கு வர்றதுக்காக எப்படியாக சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அவனுடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து கொண்டான் என்று நம்ம வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்போது அந்த இது அதிகாரத்துல வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். கிழித்து கொண்டு இதுதான் உண்மையான நாம் தெரிஞ்சு கொள்ள. அந்த இஸ்ரேல் ராஜா வஸ்திரத்தை இழுத்து கொண்டான் என்று தீர்க்கதரிசிக்கு தெரியுது. பாருங்க, இது உண்மையா ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவருடைய ஞான திருஷ்டியில எல்லாவற்றையும் தேவன் நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். அது எல்லாரும் அது புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஆவிக்குள்ள ஒரு பரிபூர்ண அடைஞ்சவங்க தேவன் ஒரு வரத்தினால அது புரிஞ்சு கொள்ள முடியும். காலையில அந்த இஸ்ரேல் ராஜா என்ன பண்றான்? ஆடை கிழிச்சுக்கணும், இதெல்லாம் இருந்தது வம்புக்கு வர்றது காரியம் ஆச்சுன்னு சொல்லும் போது இது அறிந்த அந்த இஸ்ரேல் மத்தியில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு சொல்லி அனுப்புறாரு, நீ போய் அந்த மனுஷனை என்னிடத்துல அனுப்புன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொல்ற, இந்த ராஜா போய் இப்படியாக ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு, எலிசா இருக்காரு, அவரை போய் நீ சந்தின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்டுதான் இருக்கிறீங்களா? இது கதை இல்ல, பைபிள் எனக்கு உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறது கீழ்படிறதுக்காக. என்னடா அவரு யாரோ கதை சொல்லியிருக்கிறாரு நீங்க நினைச்சிடாதீங்க. அதுக்கு எனக்கும் பிரயோஜனமா இருக்குது, உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. இதுல என்ன மெயின் கீழ்படியணும். பாருங்க, சிறிய பெண்ணா இருந்தாலும் அவருடைய வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டு அதன் மூலியமாக இப்ப வராரு. அப்ப எலிசா அது நாகமான் எலிசா வீட்டுக்கு வர சூழ்நிலையில வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிட்டு போறாரு? இந்த தளபதி சேனாதிபதி அவர் வெளியே தலையில கை வச்சு எனக்காக ஜெபித்து நீ சுகமாக என்று சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்போடு வருகிறாரு. வந்த சூழ்நிலையில நீ எலிசா என்ன பாக்குறாரு? வீட்டு வெளியே வரல. வெளியே வராது. என்ன சொல்றாரு? அவனை பார்க்கல கூட. என்ன சொல்றாரு? நீ போய் யோர்தான் வழியில 7 முறை முழுகி எழு. அல்லேலூயா. 7 முறை முழுகி எழுன்னு சொல்லும் போது அவனுக்கு இன்னும் வெறுப்பு வந்தா, என்ன இது எங்க வீட்டுல குடம் இல்லையா, எங்க ஊர்ல ஆறு இல்லையா, எங்க வீட்டுல இது மாதிரி இல்லை, ஏன் அந்த மாதிரி ஆறுதானே அந்த என் ஊர்லயே அங்க முழுகி எழுந்திருக்கலாமே, அங்கதான் சுகத்தை பெற்றிருக்கலாமே என்ற அவனுக்குள்ள ஒரு அகம்பாவம் வருகிற சூழ்நிலையை சித்தரிக்கிறது வசனம். அப்படியாக பார்க்கும்போது அது கூட இருக்கிற ஒரு வேலைக்காரி நான் சொல்றான், என்ன எஜமா அவர் என்ன ஒரு பெரிய காரியத்தை ஒண்ணு சொல்லிட்டீங்க, அது செஞ்சுதானே செஞ்சிருப்ப தானே, நீ பராக்கிரமன் சாமி, எவ்வளவு எல்லாம் போரெல்லாம் நீ வென்று வந்த ஆளு, அதெல்லாம் நீ உன்னால செஞ்சிருக்க முடியும் அப்படி என்ன சொன்னாரு? ஒரு 7 முறை முழுகி எழுத்தானே சொன்னாரு. அப்ப நான் கொஞ்சம் இறங்குறான். இறங்கிட்ட பிறகு என்ன பண்றான்? இவன் அந்த யோர்தான் வழியில 7 முறை மூழ்கி எழுறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படி அவன் வசனத்துக்கு அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தான். அங்க போய் அவன் எழுகிற சூழ்நிலையை பாருங்க. அதை 9-10 வாசிக்கலாம் தயவு செய்து. அது ஆமென். ஆமென். எலிசா ஆமென். ஆமென். ஆமென்.
ஆமென். தொடர்ந்து அப்படியே 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7 ಸಾರಿಯಾದ್ರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಎದ್ದನು, ಕೂಡಲೇ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಮಾತಿನ ಕನಸಾರವಾಗಿ ಅವನ ದೇಹವು ಕೂಸಿನಂತೆ ಶುದ್ಧವಾಯಿತು. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். இவனுக்குள்ள ஒரு அகம்பாவம், என் ஊர்ல இல்லாத குழப்பா, அங்க இல்லாத குட்டியா, அங்க பிள்ளைக்கலாம். ஆனா அந்த கூட இருக்கிற வேலைக்காரன், அவன் கூட வந்து அவர் வேலைக்காரன் சொல்லும் போது, என்ன ஆச்சுமான இப்படி சொல்லும் போது அவன் என்ன, அப்ப அதுக்கு அவன் ஏத்துக்கணும். அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவன் கீழ்ப்படைந்த இந்த 7வது 14வது வசனத்தை பார்க்கும் போது, அங்க முழுகி எழும்போது அவனுடைய உடலானது சுத்தமானது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது, ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் போது, இங்க வருகிறோம், ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரு. அது எனக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. எனக்கு இல்ல. பாருங்க, அவன் வந்ததாக்க பாருங்க, இந்த வசனம் அவனுக்காகவே இருந்துச்சு. மற்றவங்களை யோசிக்கிறது, நம்ம குறித்து யோசிக்கிறது இல்ல. பாருங்க, அவர் வந்தாரு இல்லையா, எவ்வளவு பேரை சொன்னாரு, கேட்கறது இல்ல. இந்த வசனத்தை கேட்டுருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சு, அவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா. மற்றவங்களை நினைக்கிறவங்க நம்மை குறித்து நம்ம நினைக்கிறது இல்ல. வசனத்தை வாசிக்கிறோமா, அதுக்கு கீழ்படுகிறோமா? நானா இருந்தாலும் சரி, நீனா இருந்தாலும் சரி, குற்றவாளிகள் நாம். அப்ப என்ன செய்யணும், வார்த்தைக்கு கீழ்படிக்கணும். வார்த்தையை பேசுறது இல்ல, கேட்கறது இல்ல, அது கீழ்படிகளை தான் ஆசீர்வாதமா அடங்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. வேதத்தை வாசிக்கலாம், பேசலாம், அதை விட முக்கியமானது அதன்படி கீழ்படிந்து நடக்கும் போது தானே எல்லா ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் செய்து வச்சிருக்க ஒரு நல்ல ஆசீர்வாதமா நமக்காக அவர் எல்லாத்தையும் சம்பாதித்தவை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை நான் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக பார்க்கும் அதே 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதே அதிகாரம் 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 15ல வாசித்து பார்க்கும்போது, ಅನಂತರ ಅವನು ತನ್ನ ಪರಿವಾರದವರೊಡನೆ ಹಿಂದಿರುಗಿ ದೇವರ ಮನುಷ್ಯನ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅವನ ಮುಂದೆ ನಿಂತು, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿರುವ ದೇವರ ಹೊರತಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲವೆಂದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அனுபவிச்சாங்க. அனுபவிச்சுட்டு பிறகுதான் பாருங்க, இப்ப ஒரு சாட்சியை கேட்டோம். இந்த சாட்சியில தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிச்சாங்க. அது விண்ணப்பத்தில் கேட்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, ஆஸ்வதிக்கப்பட்டது. சாட்சி ஏன் சொல்லப்படுகிறது? எனக்கு செய்த தேவன் நம்ம எல்லாருக்கும் செய்வார். அதுக்குதான் சாட்சி. ஏதோ யாரும் அவங்களை மேன்மைப்படுத்துறதுக்காகவோ இதை சந்தர்ப்பம் கொடுத்து பேசுறதுக்காக இல்ல. ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது, என் வாழ்க்கையில செய்தது உன் வாழ்க்கையில செய்வார், என் பிள்ளைக்கு செஞ்சது உனக்கு செய்வார், என் குடும்பத்தை ஏற்பட்டது நெருக்கடியில் விடுவித்த தேவன் உங்களுக்கும் அதே போல விடுவித்து ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு ஆசீர்வாதத்துக்காகத்தான் சாட்சி சொல்லப்படுகிறது. அதனால அந்த நாகமன் என்ன சொல்றான், தேவ ஊழியக்காரர்கிட்ட வந்து ஒப்பிடுறான். அது வாசிக்க, தமிழ்ல வாசிக்கலாம். அவன் தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நின்று வாசிக்க. ஆமென். இஸ்ரேல் இருக்கிற தேவனை தேவனுக்கு ஒப்பானவர், அவருக்கு மிஞ்சினவர் பூமியில அந்த தேவன் இல்லவே இல்லை. அந்த தேவனை தான் நாம் தொடர்ந்து கொள்கிறோம், அந்த தேவனை தான் நாம் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை காண செய்கிறவர். ஆண்டவர் தான். நீங்கள் யார் ஜெபித்தாலும் சரி, இங்க நின்று ஜெபிச்சாலும் சரி, அங்க நின்று ஜெபிச்சாலும் சரி, ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றான், அவன் அந்த ஊழியக்காரனை கனம் பண்ண முடியாத ஒரு காணிக்கைய அவனுக்கு ஒரு நன்றி இடத்துலாக கொடுக்க வருகிறான். ஆனால் அவன் அந்த காணிக்கையை எடுத்துக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அது தேவன் இலவசமாக கொடுத்தாரு, இலவசமாக பெற்றுக்கோ. சில பேர் காணிக்கைக்கு என்ன கிடைக்குமான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. சில டைம்ல வீட்டுக்கு போவாங்க, ஹவுஸ் விசிட்டிங், இங்க போனாக்கா கொஞ்சம் ஏதோ கிடைக்கும், ஜெபம் பண்ற மாதிரி போறது, காணிக்கை எதிர்பார்க்கிறது. அதான் உள்ளத்தை அறிகிற தேவனுக்கு தெரியோட மனநிலை எப்படியா இருக்குது. அதனால காணிக்கை கொடுக்கறது தப்பு இல்ல, கொடுக்கலாம். ஏன்னா ஊழியத்துல முழு ஊழியக்காரர் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இப்போ அந்த முழு ஊழியக்காரத்து சபையை கண்காணிக்கிறதுக்கோ குடும்பம் நடத்துறதுக்கோ அவங்களுக்கு தேவையான ஒரு காணிக்கை கொடுக்கறது நல்லது. தேவன் அந்த ஊழியக்காரங்களுக்கு கனம் பண்ணும் போது உங்களையும் தேவன் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தேவன் தேவனுக்கு கொடுக்கறது, அவர் கொடுத்ததுனால அவர் காணிக்கை கொடுக்கும் போது அந்த எலிசா தீர்க்கதரிசி காணிக்கை வாங்கவில்லை.
வாங்க வாயினா கேட்கிறான், நீங்க ரொம்ப பரவாயில்ல, உங்களுடைய பூமியினுடைய மண்ணாவது கொடு, அதை வச்சு நான் ஒரு ஆல்டர் கட்டி அதுக்கு நான் தேவனை நான் தொழுது கொள்ளுன்னு சொல்லும் போது மண்ணை எடுத்துன்னு போற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இன்னொரு சம்பவம் இருக்கிறது. அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அந்த அசிஸ்டன்ட் பேர் வந்து கேயாசின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்குது. அவருக்கோ உள்ளத்துக்குள்ள என்ன நம்ம நிஜமான இப்படியான சந்தர்ப்பத்தை விட்டுட்டாரு. அவன் ஒரு அதிபதியா இருக்கிறான், அவ்வளவு பொருளை கொண்டு வந்திருக்கான், துணி கொண்டு இருக்கான், நகை கொண்டு இருக்கான், கோல்டு ஒண்ணு கூட இவர் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச தூரம் போயிட்ட பிறகு இவர் போய் அவரை ஃபாலோ பண்றாரு. யாரு? அப்ப எல்லாம் நீங்க கேட்டுக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னாச்சு, அவன் பின்னாடி போயிட்டு ஏதோ ஒரு நம்மளால வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாங்கி வந்துடலான்னு போறாரு. போகும்போது சொல்றான், என்ன ஒடியாந்து இருக்கிறீங்க, என்ன இல்ல தளபதி, இப்படி அங்க ஊழியக்கார சந்திருக்க யாரும் வாலிபர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்று பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் இந்த பொருட்களை வாங்கிடுவான்னு சொல்லிட்டு எஜமான் சொன்னான்னு சொல்லிட்டு, அப்படியா ஒண்ணு நான் 2 எடுத்துக்கோ, இந்த மூட்டை துணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புற சூழ்நிலையில போறாரு. இவர் போயிட்டு திரும்பி வரும்போது என்ன சொன்னாரு, அந்த பொருட்களை எல்லாம் இவரு வீட்டுல வச்சு பதிவு செஞ்சுட்டாரு. யார் வீட்டுல? கேஸ் வீட்டுல. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் கடவுளுக்கு ஹல்லேலூயா சொல்றேன். ஏன்னா வார்த்தை இங்க சத்தம் இங்க உடல் இங்க உறுப்பு என்ன இருக்கு, இங்கதான் உட்கார்ந்து இருக்கலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், இங்கதான் இருக்கலாம். இப்ப நான் இங்க இருந்தா கூட அமெரிக்கா கூட மனசு எங்க அங்க கூட போகல. ஆனா இங்க இருக்கும்போது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கும்போது அந்த வார்த்தை கூட ஆசீர்வதிக்கும். ஐயோ இதெல்லாம் என்ன இருக்குது, வாரம் வார்த்தை கேட்கிறோம், எல்லாம் நம்ம கேட்டதுதான் அப்படின்னு சொல்லி போனாக்கா வந்தபடியே வந்தபடியே நீங்க போயிடுங்க வாபஸ். ஆனா கேட்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களை, அந்த வார்த்தை கூட ஆசீர்வதிக்கும். என்னன்னா என்னுடைய சுய ஞானத்தினாலேயோ என்னுடைய அறிவை கொண்ட இந்த கடந்த வயசை கொண்ட இல்ல, அவங்க நம்மோடு பேசுகிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அதனால என்ன ஆச்சு, அவன் கேஸ் என்ன பண்ணா, அவன் வீட்டுல வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவன் திருப்பி அந்த தீர்க்கதரிசியுடைய சமூகத்துல போறான். அப்ப கேக்குறாரு தீர்க்கதரிசி, எலிசா எங்க போயிட்டு வந்த, எங்க இப்படின்னு சொல்லி என்ன அவர் சொல்றாரு, நீ என்ன செஞ்ச, எங்க போய் வாங்கிட்டு வந்து என்ன எங்க வச்சேன்னு கேக்குறாரு. என்னுடைய ஞான திருஷ்டியில நான் அதை பார்த்தேன். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அங்க போல அவருடைய ஞான திருஷ்டியில பார்த்தாலும் வசனம் சொல்லுகிறது. அதனால என்ன பண்ணா, அது சுய ஆசை இருக்கக்கூடாது, ஆசை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. ஆசை இல்லாத மனுஷன் எப்படிங்க இருக்க முடியும்? ஆசை இருக்கணும், அளவோட இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. அதனால அந்த பொருளை கொண்டு வச்சிருந்தாலும் என்ன ஆச்சு தெரியுமா, நீ அப்படியே செஞ்ச அந்த குஷ்டரோகம் உனக்கும் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டது. வசனத்தை ரொம்ப பயங்கரமான வசனம் பாருங்க. அவனுக்கு தகாதது, அவனுக்கு தேவையில்லாதது பேராசைப்பட்டு வாங்கி வந்ததுனால அவனுக்கு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, உனக்கு அந்த குஷ்ட ரோகம் வரும், தயவுசெய்து கவனிக்கணும். அதனால தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். பாருங்க, சிறிய பொண்ணு, ஒரு வேலைக்காரி பொண்ணு சொன்னது நிமித்தமாக இஸ்ரேல் ராஜா கிட்ட போனா, அந்த இஸ்ரேல் ராஜா வந்து தேவ மனுஷன்கிட்ட அனுப்பினாரு. இந்த தேவ மனுஷன் சொல்ற பேச்சு கேட்டது, அவனுக்கு சொல்றதுக்கு கீழ்ப்படியதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் அவன் கூட இருந்த வேலைக்காரன் சொன்ன நிமித்தமாக அவன் போய் கீழ்ப்படிய நிமித்தம் அவன் பரிபூர்ண உடல் கண்டான். உடல் சாக்கியத்தை பெற்றுக்கொண்டு உண்மையான தேவனை அறிந்து கொண்டான். அதுதானே பார்த்து நம்ம 15ஆம் ವಚನத்துல, ಅನಂತರ ಅವನು ತನ್ನ ಪರಿವಾರದವರೊಡನೆ ಹಿಂದೆ ಬಂದು ಮನುಷ್ಯರ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಅವನು ಮುಂದೆ ನಿಂತು, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿರುವ ದೇವರೇ ಹೊರತು ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ದೇವರು இல்லவென்று. ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு எந்த தேவனும் கிடையாது. அதுக்கு முன்பதாக 1000 கடவுளை கும்பிட்டிருப்பான். எவ்வளவு வருஷமா அவன் வியாதியா இருந்தா, எவ்வளவு வருஷமா குஷ்டரோகியா இருந்தா, அவன் கடவுளை கும்பிடாத இருப்பானா? எந்த கடவுளுக்கு காதை இல்ல, கேட்கறதுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம் தேவனுக்கு எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்காதபடி என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை, உன்னுடைய ஜெபம் கேட்காதபடிக்கு என்னுடைய காது மந்தமாகவில்லை. ஆனால் நீ செய்த அக்கிரமம் தான் இந்த ஒரு ஜெபம், அதாவது தேவனுக்கு எட்டாவதுபடிக்கு அந்த கூரையிலே தடையா இருக்குது. அதனால அன்பானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் தேவனுக்கு கேட்கணும். அதுக்கு முன்பதாகவே தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நமக்குள்ள காணப்பட தடைகள் எதா இருக்குது, அப்பா தயவுசெய்து மனம் நெருங்கி ரத்தத்தினாலே கழுவோம்,
ரத்தினாலே சுதீகரியம் உங்களுடைய ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு எனக்குள் காணப்பட உங்களுக்கு விருப்பம் இல்லாத செய்யணும், உங்களுக்கு விருப்பம் இல்லாத பேச்சோ, உங்களுக்கு விருப்பம் இல்லாத சுகவாசமோ தயவுசெய்து மனம் பெருகி என்ன நீ மன்னியும் என்று செயலை கேட்கும் போது நம் தேவன் மன்னிக்கிறதுல ஐஸ்வர்யமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நான் பார்க்கிறோம். எது நிமித்தமாக? கீழ்ப்படியது நிமித்தமாக. ஒரு வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஒருவேளை அது கெட்டதா இருந்தா விட்டுரு, நல்லதா இருந்தா எடுத்துக்கோ. நம்ம மீனை சாப்பிடுறோம், முள்ள சாப்பிடுமா? ஏன் சாப்பிடக்கூடாது? குத்து அங்க போய். ஆகினால மீனை சாப்பிடுற மாதிரி அந்த முள்ள ஒதுக்கணும். தேவனுக்கு விருப்பம் இல்லாதது ஒதுக்கு, தேவனுக்கு விருப்பமானது நீ செயல்படு. அது நிச்சயமாக நாம் தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது பார்க்கிறோம். ஆமாம், அந்த நாகமான ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது அதே ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரம் 20 நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்க நாம் பார்க்கிறோம், அங்க இசைக்கிய ராஜா அவர் வியாதிப்பட்டிருந்த சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அதாவது அரிசராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 21 வசனம் இருக்கிறது. தயவுசெய்து வீட்டுல போய் வாசிங்க. இன்னும் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வீட்டுல போய் நீங்க வாசிங்க. அது விலாவரியா ஆண்டுடைய கிருபையினால வெளிக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இசைக்கியல் அதாவது 2 ராஜாக்கள் அதிகாரம் 20 வசனம் 1 நாம் வாசித்து பார்க்கும்போது அங்க ஒரு ராஜா இசைக்கு ராஜா அங்க வந்துட்டு அவர் வியாதிப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன இருக்கிறாரு? மரண வியாதியில் இருக்கிறார். அவருக்கு காலம் நெருங்கிடுச்சு. நெருங்கிய நிமித்தமாக தேவன் அந்த இசைக்கு ராஜாவுக்கு அவருடைய ஊழியக்காரர் மூலமா சொல்லி அனுப்புறாரு, இதை உனக்கு இதாத்தான் அவ்வளவுதான், உனக்கு என்ன மணி அடிக்க வேண்டியதுதான், என்ன மணி சாகு மணி சங்கு ஊத வேண்டியதுதான், நேரம் வந்துச்சு. ஆகினால நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யு, உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ சரிப்படுத்து சொல்லி ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லி அனுப்பப்படுகிற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அவன் ரொம்ப பயந்து போயிடுறான், என்னடா இது. அதாவது இந்த வசனத்தை வாசிக்கலாம், 3வது வசனத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். தேசிய எடுத்துக்கோ. ஆமென், ஆமென். செய்து ஆமென். மிகவும் ಅಳಿந்தான். ನಾನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿಯೋ ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತನಾಗಿಯೋ ನಿನಗೆ ನಡೆದುಕೊಂಡು ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದೆನೋ ನೆನಪು ಮಾಡಿಕೋ ಎಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಹಳವಾಗಿ ಅತ್ತನು ಅವನ್. ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபம் செய்தான். ஹல்லேலூயா. கண்ணீரோடு வெதிக்கிறவா. ஹல்லேலூயா. போதகர் நல்லா உங்களை வார்த்தையில பலப்படுத்தி வருகிறார். நான் சொன்ன பிளப் பிளாங்க்ஸ் விட்டாக்க கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க. நீங்க கண்ணீரோட வெதிக்கிறவா. அப்ப அதில் ஒருத்தர் இல்ல, எல்லாரும் சொல்லி நிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகினால உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா, ஏதோ ஒரு வியாதி இருக்குதா, ஏதோ ஒரு தேவை இருக்குதா, பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சொல்லாதீங்க. அவர் சொல்லியிருப்பார், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாக்கா, உனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு சொல்லுவாரு. போன் பண்ணும் போது ஐயோ முன்னவே போன் பண்ணக்கூடாது, நான் வீட்டுல இல்ல, வீட்டுல இருக்கிறார், நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுவாரு. யாரு? நீ உனக்கு பிரச்சனை வரும்போது எனக்கு சொல்லுவாரு. என்ன பண்ணுவாரு? ஐயோ நான் வீட்டுல இல்லையே, ஊர்ல இல்லையே, ஹவுஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறேன்னு சொல்லிடுவாரு. ஆனா நம் தேவனுக்கு 24 மணி நேரம் எந்த போன் பண்ணாலும் அவர் ஏற்றுப்பாரு. அவரு ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில அவருக்கு கால் பண்ணு, ஜெபத்தினால அவருக்கு தெரியப்படுத்து, அந்த ஜெபத்தை அவர் கேட்க அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில இருக்கிறார், நம்மோட கூட இருக்கிறார்னு பார்க்கும். அப்படியாக பார்க்கும்போது அவங்க ஐயோ ஐயோ நான் உத்தமமா இருந்தேனே, உமக்கு பிரமாணிக்கமா இருந்தேனே, எனக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலை வச்சு கண்ணீரோடு ஜெபிக்கிறதுனால என்ன சொன்னாரு தேவனு? அவர்கிட்ட போய் தீர்க்கதரிசி அனுப்பி என்ன சொல்றாரு? அவரு வியாதியை சுகமாக்குறாரு. வியாதி சுகமாக்குறது மட்டும் இல்ல, 15 ஆண்டு அவருக்கு ஆயுசு நாட்கள லைஃப எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தேவனால் ஒன்றுதான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்ல. இந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ராணிப்பேட்ல திருச்சி பக்கத்துல அந்த பக்கம் நமக்கு நெருங்கிய ஒரு குடும்பத்தார் என்ன பண்ணிருந்தாரு, வியாதியா இருந்தாரு. வியாதியா இருந்துட்டு பிறகு என்ன பண்ண, ஒரு பெரிய ஆபீசர் பிஹெச்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆபீசருக்குனால அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ண சூழ்நிலையில அவருக்கு எல்லாமே டியூப்ல தான், மேலே டியூபு, கீழே டியூபு, சைட்ல டியூப், எல்லாம் டியூப் தான். அப்படி பார்க்கும்போது டாக்டர் டிசைட் பண்ணிட்டாரு இந்த வியாதி சுகமாகாது.
அதான் என்ன சொல்றாரு, சொந்த பந்தங்களுக்கு சொல்லி இதப்பா அவருடைய நெருங்கிடுச்சு 48 மணி டைம் தான். அவர் என்ன விரும்புறாரோ, என்ன சாப்பிடுறாரோ, என்ன கேட்கிறாரோ அவருடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணாங்க, எல்லா ரிலேஷன்ஷிப் ஐயோ கடைசி ஒரு முறை அவர் மூஞ்சி பார்த்துடலாம, கடைசி ஒரு முறை அவர் வாயில ஏதாவது வார்த்தை கேட்டுடலாம அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசையா வந்தாங்க, நெருங்கி வந்தாங்க. வந்த சூழ்நிலையில என்ன ஆச்சு, அவரு என்ன ஆச்சு, வியாதியில இருந்தவரு டாக்டர் சொன்னாரு இவர் அவுட், அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சரி நீ வந்துட்டு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு போயிடுவாருன்னு. ஒரு 24 மணி நேரம் ஆச்சு, 42 மணி ஆச்சு, 50 மணி நேரம் ஆச்சு, என்ன ஆச்சு, அவர் சுகமாயிட்டாரு, டாக்டர் போயிடுவாருன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவர் அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, தம்பி டப்புன்னு போயிட்டாரு. நல்ல ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, நல்லா இருந்தாரு, ஹெல்த்தியா இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் டாக்டர் போயிடுவாருன்னு சொன்னவரு பொழிச்சுக்கினாரு, இருக்கிறவரு போயிட்டாரு. இதுதாங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு நீர்க்குமலை போல, எந்த நேரத்துல எப்போ யாக்கோபு சொல்றாரு, சிம்னில வர புகை போல என்று சொல்கிறார். அப்படியா இருக்கும்போது வாழ்க்கை வந்து நிரந்தரமானது அல்ல, வாழ்க்கை வந்து நிரந்தரமானது அல்ல, நிலையானதும் அல்ல. ஆகினால ராஜ்யத்துக்கு மேலானவர்களை தேடுங்க. ஹல்லேலூயா. மேலானவைகள் தேடுங்கள் சொல்லும் போது, இந்த சபைக்கு வரும்போது ஆண்டவரே நாம் தேடக்கூடியவர்களாக, ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படும் போது நிச்சயமாக பாருங்க, அந்த எசேக்கியேல் ராஜா அவர் மரண வியாதியில இருந்தார். அவர் கண்ணீரோடு ஜெபிச்சார், கேட்டாரு, ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமான ஒரு சங்கதி இருக்குது. ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு இல்லையா, கொடுத்தாரா இல்லையா, உங்களுக்கு கொடுப்பாரா இல்லையா, உங்க ஜெபத்தை கேட்பாரா இல்லையா, உங்க கண்ணீரை தொடைப்பாரா இல்லையா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்க. அந்த எசேக்கியேல் ராஜாவுடைய கண்ணீரை கேட்டு அவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தவர், அவர் ஆசீர்வதித்தார், நம்மை கூட ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவம் என்ன நினைச்சா, நம்ம ரொம்ப பேர் சேர்ந்துட்டா தவறு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, நன்றி உள்ளவங்களா இருக்கிறது இல்ல. எவ்வளவு பேங்க சபைக்கு வராங்களோ, அதிசயங்கள் செய்கிறாரு, புதுமைகள் செய்கிறாரு. அதோட அதாவது கண்ணால் பழுப்பள்ளி சொல்லுவாங்க, வீசின தொண்டேன்னு தப்பிச்சுக்கொண்டே சாக்கும், இந்த கஷ்டத்தை வந்து பரிகாரம் சாக்கும், என் விடுதலை தந்தால் போதும், அற்புதம் தந்தால், அப்புறமா அதை மறந்துடுறாங்க. அதே போல இந்த எசேக்கியேல் ராஜாவை சந்திக்கிறதுக்கு வெளிநாட்டு ராஜா வராரு. வெளிநாட்டு ராஜா வந்த போது அவர் என்ன செய்யறாரு, எப்போ பரவாயில்ல நல்லா சுகமா இருக்கிறீங்க, நம்ம கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் சொல்றான், இவன் என்ன சொல்றான், என் அந்தஸ்தை பாரு, நான் சேர்த்து வைத்திருக்கிற பொக்கிஷத்தை பாரு, என்னுடைய ராஜாவுடைய தருமை பாரு, அவனை குறித்து மேன்மை பாராட்டின வழிய இல்ல, என் தேவன் தான் என்னை சுகமாக்கினாரு, என் தேவன் தான் இந்த மரணத்தில் வியாதில விடுதலை தந்தாரு என்று சொல்லி தேவனுடைய ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவில்லை. அதேதான் நாம் நன்றி கெட்டவர்களாக நாம் வாழ்ந்து விடுகிறோம் சில நேரத்துல. நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, அப்பா நீ ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காவிட்டாலும் சரி, நான் உங்களுடைய சமூகத்தையே நான் நாட வேண்டும். தாவீது ராஜா தான் சொல்றாரு, எனக்கு ஒரு விருப்பம், எப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றது விருப்பம் என்று தாவீது ராஜா சொல்கிறார், ஒரு ராஜா சொல்கிறார். அப்படியான நான் உங்களை ஏமாத்திரம் அப்படியாக பார்க்கும் போது, அப்போ அதே தீர்க்கதரிசியாக அவருக்கு சொல்லப்படுகிறது, இங்க இருக்கிற பொக்கிஷம் மேல அவன் வந்து திருடிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. அதுதான் செஞ்சான். கடவுளை பற்றி நினைக்கிற, கடவுளுக்கு நன்றி சொல்லல, எல்லாவற்றையும் என்ன பண்ணான், சூறையாடிக்கு எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் அவருடைய நிலைமை அதோகதி ஆயிடுச்சு. ஆகினால நன்றி உள்ளவர்களாக, ஜெபத்தை கேட்கிற எப்பவும் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், பதில் செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார். ஆனா நாம் சாகிற வரை நன்றி உள்ளவர்களாக. ஏன் சாட்சி சொல்லப்படுகிறது, என் வாழ்க்கையில செஞ்சது உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்றதுக்கு தானே. அதனால ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு நன்றி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அநேக காரியங்கள் சூழ்நிலை இருக்கும் போது, அதாவது நேரத்துக்கு ஏற்று நான் முடிக்க வேண்டும். அதுதான், அது கூட ஒரு சிஸ்டம் தான் இருக்கு. ஒருவேளை மைக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, சான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினேன் போட்டு அது தேவன் விரும்ப மாட்டார். அதனால பழைய ஏற்பாட்டுல 2 சம்பவங்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8 தொடர்ந்து வாசித்து பார்க்கும் போது இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ಮತ್ತೇಯು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯ 8 ವಾಕ್ಯ 5ರಿಂದ 10ರವರೆಗೂ ಓದಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ 7-8 ಓದಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಸೇದಿ ವಾಸಿக்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 வசனம் 7-8 தேசியது வாசிக்கலாம். நான் வந்து அவனನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವೆನು, ನಾನು ಅವನಿಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನು.
ಅದಕ್ಕೆ ಆ ಅಧಿಪತಿಯು ಆಮೇನ್ ஆமென். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. ஆமென். 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 ಆಮೆನ್. ಯೇಸು ಅದನ್ನು ಕೇಳಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ತನ್ನ ಹಿಂದೆ ಬರುತ್ತಿದ್ದವರಿಗೆ ನಾನು ಇಂಥ ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿಯೂ ನಾನು ಕಾಣಲಿಲ್ಲ. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அவன் இஸ்ரேல் கோத்திரத்துக்கு சேர்ந்தவனல்ல, அந்நியவனா இருக்கிறான். அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக பறந்து பேசுகிறான். என் ஆளு சுத்தமா இல்ல, தயவுசெய்து நீங்க அவனுக்கு குணமாக்கினால் நன்றா இருக்குன்னு சொல்லும் போது அவர் சொல்ற, ஐயோ நீ அவன் அதிபதி சொல்ற, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லு, என் ஆளு அவனோட நம்பிக்கை பாராட்டுறாரு. என் கூட இவ்வளவு பேர் வர்றாங்க, நெருங்கி வர்றாங்க, அவங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று பார்க்கும் போது அவர் சொல்றாரு. அப்ப அவன் சொல்லும் போது பாருங்க அன்பானே, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 20 வாசித்து பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் அவனை சுகமாப்பேன். ஹல்லேலூயா! அவர் வார்த்தை சொன்னாரு. இங்க சொன்னது அவங்க ஆள் சுத்தமாயிட்டான். ஹல்லேலூயா! வசனத்துக்கு வல்லமை உண்டு. வசனத்தை சீர்திருத்துகிறது, மனுஷனை ரூபாந்தரப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். என்னோட வசனத்தை அனுப்பி நான் அவங்களை சுகமாப்பேன். அவர் சொன்னா உங்க வீட்டுக்கு வரது நான் தகுதி இல்லை, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லு. சொன்ன உடனே இங்க சொஸ்தமாவன் சொன்ன இங்க சொன்ன உடனே அங்க சொஸ்தமாயிட்டான். ஹல்லேலூயா! இங்க யாருக்காகவும் நீங்க ஜெபிப்பீங்க. நீங்க சபைக்கு வரல, அவங்க ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க. நீங்க இங்க ஜெபிக்கும் போது தேவன் அங்க சுகத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா! ஏன்னா நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவருடைய வார்த்தையை அனுப்பி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வசனம் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார், உங்களுக்காக அதை அறிவிக்கிறார், உங்களுக்காக தெளிவுபடுத்துறார், உங்களுக்காக விசுவாசத்தை உறுதிப்படுத்துறார். அப்படியே பார்க்கும் போது அந்த 100க்கு அதிபதியானுடைய ஆளு சொஸ்தமானார் என்று நாம் பார்க்கணும். நாம் கூட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்மாவில் சொஸ்தமடைய வேண்டும், பரிசுத்தத்துல நாம் சொந்தமடைய வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். உங்களுடைய பார்வையில பரிசுத்தம் இருக்க வேண்டும், செய்களில பரிசுத்தம் இருக்க வேண்டும், சகவாசத்துல பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தம் வேண்டும், அலங்காரத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமான்பர்களே, அது தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் போது 14-15 ವಾಸಿಸಿ ಬಾರ್ದು ತರುವಾಯ ಯೇಸು ಪೇತ್ರನ ಮನೆಗೆ ಬಂದು ಅವನ ಅತ್ತೆ ಜ್ವರದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವುದನ್ನು ಕಂಡು ಆಕೆ ಕೈ ಹಿಡಿದು ಮುಟ್ಟಿದಾಕ್ಷಲೇ ಜ್ವರ ಹೋಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. ಆಗ ಎದ್ದು ಆತನಿಗೆ ಉಪಚಾರ ಮಾಡಿದಳು. ஹல்லேலூயா! பேதுருடைய மாமியார் அங்க உடல் ரீதியில பாதிக்கப்பட்ட சூழ்நிலை கேள்விப்பட்டு அவளை போயிட்டு அவளை தொட்ட உடனே சுகமானார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இயேசு யாரை தொடுகிறார்களோ அவர் சுஸ்தமாவார்கள். இயேசு யாரை தொடுகிறார்களோ அவங்க விடுதலை பெறுவார்கள். இயேசு யாரை தொடுகிறார்களோ அவர் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஹல்லேலூயா! ஒரு பெரும்பாலுள்ள பெண்மணி அவ என்ன நினைச்சா, இயேசு என்னை தொடணும்னு அவன் நினைக்கல. நான் அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலும் போதும். விசுவாசத்தோடு அவர் சுகமடைந்தார் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா! இயேசு அவளை தொடல, இவருடைய விசுவாசம் இயேசுவை தொட்டது. ஹல்லேலூயா! உங்களுடைய விசுவாசம் இயேசுவை தொடரும்போது நீங்கள் கேட்காதவே எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் சர்வ வல்லமையின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால அங்கே சுஸ்தத்தை அவர் பெற்றுக்கொள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது ಅದಾವದು ಅದೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 16-17 பார்க்கும்போது ಸಂಜೆಯಾಗಲೇ ದೆವ್ವ ಹಿಡಿದ ಬಹಳ ಜನರನ್ನು ಆತನ ಬಳಿಗೆ ಕರೆತಂದರು. ಆತನ ಮಾತ್ರದಿಂದ ದೆವ್ವಗಳು ಬಿಟ್ಟಿದ್ದಲ್ಲದೆ ಮೈಯಲ್ಲಿ ನೆಟ್ಟಗಿಲ್ಲದವರು ಎಲ್ಲರನ್ನೂ ವಾಸಿ ಮಾಡದು. ಇದರಿಂದ ನಮ್ಮ ಬೇನೆಗಳನ್ನು ತಾನೇ ಹೊತ್ತುಕೊಂಡನು, ನಮ್ಮ ರೋಗಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡನು ಎಂದು ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದಿ ಹೇಳಿರುವ ಮಾತು ನೆರವೇರಿತು. ஹல்லேலூயா! எல்லா நோயாளிகளையும் அவர் சுகமாக்கின்ற தேவனாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நோயாளிகளா இருக்கலாம். ஒருவேளை உடல் ரீதியில பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம், நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், நல்ல நகை போட்டிருக்கலாம், ஆனா உள்ளத்துக்குள்ள வேதனை, உள்ளத்துக்குள்ள பாடு, உள்ளத்துக்குள்ள சாபம். இதுக்குள்ள காரணம் உனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா! தேவனுக்கு மறையானது
ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். ஆகினால தேவன் சமூகத்தை நம்ம மௌனமா இருந்து நான் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நாம் தியானித்து ஆசீர்வாதத்துடைய ஜெபத்துக்காக நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். தேசம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 11 14 ವರೆಗೆ. ಲೂಕಾಸ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಅಧ್ಯಾಯ 7 ವಾಕ್ಯ 11ರಿಂದ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಂಭವದ ಘಟನೆಯನ್ನು ನೋಡ್ತೇವೆ. ಅದನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನಕ್ಕೆ ಅದು ಪ್ರಯೋಜನವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. ನಾವು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸುವ ದೇವರು ಎಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ಎಂತ ಮಹತ್ವವುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಏನು ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ಜೀವ ಅದು ಓದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಮರುಜೀವ ಕೊಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಹಾಲೆಲೂಯಾ. இங்க வரும்போது ಸಂಭವದ ನಾವು பார்க்கும்போது 5ಾம் அதிகாரம் 11 ಸ್ವಲ್ಪ ಕಾಲವಾದ ಮೇಲೆ ಆತನ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಊರಿಗೆ ಹೋದನು. ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನ ಶಿಷ್ಯರು ಇನ್ನು ಅನೇಕ ಜನರು ಹೋಗುತ್ತಿರುವುದನ್ನು ಆತನು ಊರು ಬಾಗಿಲ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬಂದಾಗ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದ ಒಬ್ಬನನ್ನು ಹೊರಗೆ ತರುತ್ತಿದ್ದರು. ಇವನು ತನ್ನ ತಾಯಿಗೆ ಒಬ್ಬನೇ ಮಗನು, ಆಕೆ ಗಂಡ ಸತ್ತವನಾಗಿದ್ದಳು. ಆಕೆ ಸಂಗಡ ಗ್ರಾಮಸ್ಥರು ಅನೇಕರು ಇದ್ದರು. ಸ್ವಾಮಿ ಆಕೆ ಕಂಡು ಕನಿಕರಿಸಿದರು. 13-14 தேசத்து வாசிக்கலாம். லூகாஸ் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 13-14. கர்த்தர் அவனை பார்த்து அவன் மேல் மனதுருகி. ஹல்லேலூயா. நம் தேவன் மனதுருகிற தேவன். நீங்க நினைச்சிடாதீங்க அவர் கல் நெஞ்சுக்காரு, அவர் நம்ம சபிக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிற. தயவுசெய்து இந்த தவறான எண்ணத்தை நம்ம யாரும் ஐயோ கடவுளுக்கு இப்படியாத நிலைமை ஏற்பட்டுச்சு, ஐயோ யாருக்கும் வராதது எனக்கு வந்துச்சு, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எனக்கே இந்த பாடு என்று தயவுசெய்து வேற விதத்துல சிந்திக்காதீங்க. அந்த வசனத்தை 13-14 வாசிக்கலாம். சுவாமியும் ஆக்கியன்னு கண்டு கனிக்கரிசி அழவேடா. ஆமென். இயேசு சொல்றாரு நீ அழாது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ಬಂದು ಆ ಶವವನ್ನು ಮುಟ್ಟಿದರು. ಅವರುಗಳು ಹೆತ್ತವರು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದವರು ನಿಂತರು. ಯೌವನಸ್ಥನೇ ನೀನು ಹೆದ್ದೇಳು. ஆமென். அன்பானவர்களே, இங்க நாம் பார்க்கும்போது தேவன் அந்த விதவையினுடைய பின்னணியை பார்த்தார். இருந்தவனோ ஒரே ஒரு மகன், அவனும் போயிட்டான். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர் யோசிக்கிறாரு. கூட வந்தவங்க அழாதன்னு சொல்லிருக்கலாம், கவலைப்படாதன்னு சொல்லிருக்கலாம். அதை விட அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அங்க இருந்தவர் இயேசு, எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் உள்ளவர், இயற்கை மீது அதிகாரம் உள்ளவர், உயிர் மேல அதிகாரம் உள்ளவர். சொன்னதை அது நிறைவேற்றுகின்ற கால சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். அந்த விதவை பெண்மணியை பார்த்து நீ அழாதுன்னு சொல்லி அவருடைய வாலிப மகனை உயிரோட கொடுத்தாரு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்கிற வாழ்க்கையில நாம சத்து போயிருக்கலாம், உடல் ரீதியில நம்ம சௌக்கிய காணப்படலாம், ஆவிக்கிற வாழ்க்கையில சத்து போயிருக்கலாம். ஆனா தேவன் நம்ம புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய மேல் மனதிருகினார் என்று நாம் பார்க்கிறோம். மனதிருகி அந்த விதவைக்கு ஒரு மறுவாழ்வு, அந்த பையனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நாம கூட மறுவாழ்வு பெற்றுக்கொள்படியாக இங்க ஏதோ ஒரு அலாரம் வச்சிச்சு, ஒருவேளை அது எனக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகினால உச்சிக்கிறது நல்லா இருக்குன்னு தெரிகிறேன். சரி, எல்லாரும் எழுந்து இருக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அநேக காரியங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். நிமித்தமாக தேவன் நம்மோடு பேசினார். கீழ்ப்படிகிற நிமித்தமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்ம அழைக்கிறார் என்று பார்ப்போம். தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்ட இந்த செயலுக்காக நன்றி சொல்லக்கூடியவர்களாக நம்மே ஒப்புக் கொடுக்கிற நிலையிலே நாம் சிந்திப்போம். எல்லாரும் தயவுசெய்து யாரும் மௌனமா இருக்கக்கூடாது, யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செல்வோம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை இந்த நாளை எங்களுக்கு ஆயுசு நாளா கூட்டி கொடுத்தீரு. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಹೆಸರಾಗಿ ನಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಂದರು, ಯಾವ ನಿರೀಕ್ಷೆಯವರಾಗಿ ಬಂದರು, ಯಾವ ಕೊರತೆಗಳನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ನೀಗಿಸಿಕೊಂಡು ಬಂದರು ಅಪ್ಪ ತಂದೆಯಾದ ಬಾಳಿ ನಿಮ್ಮ ಪಾದದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವಂತೆ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಅನುಸರಿಸುವಂತೆ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದಂತ ನಿಮ್ಮ ನಾಮದ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಇಲ್ಲಿ ಬಂದರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾಗಿ அப்ப தந்தை வழி நாம் மக்களாகி கேளுத்தேவப்பா. ஒருவேளை எப்படி ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு நமக்குள் காணப்படும் குறை குற்றங்களுக்காக மன்னிக்க கேட்டோம். அப்ப நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவோம், எங்களை சுத்திகரியோ. உமக்கு ஏற்றவரை பார்த்திருப்பாங்க, உண்மை விருப்பத்தை நிறைவேற்றவருடைய குடும்பங்களாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா.
ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் நோயாளிகளா இருக்கிறோம், உடல் ரீதியில் நாங்கள் நோயாளிகளா இருக்கிறோம். தயவுசெய்து அப்பா அவருடைய ஒரு வார்த்தை சொல்லி எங்களை சுகமாக்கும், எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காகவே யாரெல்லாம் அப்பா அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு வேதனையோடு அப்பா இந்த காரியத்துக்கு ஒரு பரிகாரம் இல்லையா, என் கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தி இல்லையா என்று உண்மையை நோக்கி ஜெபிக்கின்றவர்கள் மத்தியில அப்பா தயவுசெய்து மனம் இருக்கு, தயவுசெய்து இந்த நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள். நீங்கள் யாரும் மௌனமா இருக்காதீர்கள். இது தேவனுடைய பிரசன்னம் ஆரம்பத்திலிருந்து இந்த வினாடி வரையில வாழ்க்கை முடிவு வரை அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். நீங்க எங்க ஜெபித்தாலும் சரி, அங்க தேவன் நம்மோடு இருக்கிற. ஆகினால உங்களுடைய விருப்பத்துக்காக, உங்களுடைய ஜெப தேவைக்காக நீங்கள் ஜெபிங்கள். நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இவர்கள் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீர் மகிமை அடிப்படையாக நீரே என் தகப்பன் என்று நாங்கள் உணர்ந்து பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிறோம். அப்பா என்னுடைய குறை குற்றங்களை மன்னித்து என்னுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் நீர் ஆசீர்வதியும், படிப்பின் ஆசீர்வதியும். அப்பா ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தாப்பனே. இந்தியா ஜம்மு காஷ்மீரில் கொண்டு கன்னியாகுமரி ராணுவத்துல வேலை செய்கின்ற ஆர்மி, ஏர்போர்ஸ், நேவி, லேண்ட் ஆர்மி இதுல செயல்படுகின்ற ஒவ்வொரு ராணுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு அப்பா மன உறுதியை தாரோம், நாட்டினுடைய பற்றுதல் தாரோம், நாட்டுக்காக அவர் உழைக்கும்படியாக அதுல இருந்து நாட்டை காக்கிறவர்களுடைய குடும்பத்தை கூட நீர் ஆசீர்வதித்தார்கள். ஒவ்வொரு நீர் ஆசீர்வாதம் அப்ப நெருக்கடியில விபத்துல ஏற்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதல் படுத்தும். அப்ப நம்முடைய கர்நாடக மாநிலத்தை நீர் ஆசீர்வதித்தார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கும் தகப்பன. அப்ப விசேஷமாக இந்த சமயம் போதகரை மூத்தவர் ஆசீர்வதியும், அவரோடு செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஒழிப்பின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தின் எதிர்காலத்தை நீர் சந்தித்து நீர் ஆசீர்வதியும். இம்மட்டுமாக நடத்துகிறோம். இன்னும் வருகின்ற நாட்களில் அநேக ஆத்மாக்களை அறுவடையாக நீ தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எல்லைகளை நீர் பெரிதாக்கி அப்படி நாமும் மகிமையான தகப்பன நம்முடைய சித்த நிறைவேற நாகமான் ஜெபிக்கும் போது உண்மை விட தேவன் வேறு யாரும் இல்லைன்னு சொன்னார்கள். அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறபடினால மகிமைப்படுத்தும்படியாக அநேக ஆத்மாக்களை அறுவடையாக விட்டுத்தாரோ, குடும்பங்களை ஆசீர்வதும், எதிர்காலத்தினுடைய விண்ணப்பத்தை சந்தித்தையும் எல்லா துணிகான மகிமை செலுத்துகிறோம். அப்ப தகுதி இல்லாத என்ன இந்த ஆசீர்வாதத்தை நேரம் கொடுத்து நீர் எங்களோடு பேசினார். எல்லா துணிக்கான மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில உயிரோடு இருக்கிற இயேசுக்கு சில வருஷத்தை நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல கரங்களை தட்டி